ரோட்டு கடையில தண்ணியா ஒரு குருமா தருவாங்க. அது இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இது சிம்பிளா நம்மளுமே வீட்டுல செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? மிக்சில 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு போல இஞ்சி, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ், அது கூடவே 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 கொத்து போல புதினா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இதுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்து வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதையுமே சேர்த்துக்கலாம். இதே இப்போ லோ ஃபிளேம்ல வச்சுட்டு 2 நிமிஷம் போல நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சைட்ல வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதுல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திருக்கேன். குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் வந்துட்டு பிரஷர் ஃபுல்லா போனதும் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் கூட 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. நல்ல கொதி வரும்போது கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான வெஜ் குருமா ரெடி. இது எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டத்தோட சைட்ல சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.